திருநெல்வேலியில ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பேர் சொல்ல விரும்பல. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கீழே பார்க்கலாம். அந்த ஊர்ல போனீங்கன்னா ஒவ்வொரு தெருவிலையும் போர்டு வச்சிருப்பாங்கல்ல, எந்த தெரு எந்த ஊருன்னு குறிச்சிருப்பாங்கல்ல. நீங்க அந்த ஊர்ல தெருவுல போனீங்கன்னா அந்த போர்டுல எதுவுமே பார்க்க முடியாது, போர்டே இருக்காது. அந்த கம்பி இருக்கும், போர்டு இருக்காது. அந்த தெருல ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அந்த போர்டு வந்து ப்ளூ கலர் போர்டு, வெள்ளை கலர் ஃபாண்ட். ஓகே, நீ நல்ல கவனிச்சா எல்லாத்துலயும் இருக்கும். சென்னை மாநகர சூப்பரா அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அந்த ப்ளூவை கண்டா எரியுது. ஏண்டா வன்மம் முடிச்சவங்களா? எனக்கு உண்மையிலே இதை புரிஞ்சுக்கிற ஒரு டைம் எடுத்துச்சு. நான் தன்னிச்சையா நடந்திருக்கும், எதாச்சும் நடந்திருக்கும் நினைச்சேன். ஆனா நீங்க அந்த ஊர்ல அந்த தெருல ரொம்ப குட்டி ஊர் தான், ஒரு 10-15 தெருல இருக்கும். அந்த தெருல போட்டு அதை பார்க்கலாம். அதே போல அந்த இரும்பு கம்பி ராடு இருக்கும், அதை எம்போஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தா அவங்க விரும்புற ஜாதி கோடு 3 போட்டு வச்சிருப்பாங்க. அவனை பாருங்க, ஒரு கலரை கூட அவனை டாலரேட் பண்ண முடியல. முட்டாள் இவங்களுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அது ஓன் காசுலயும் ஏன் காசுலயும் எல்லாரும் காசுல வச்சிருக்க போடு. நீ உடச்ச திருப்பி ஓன் காசுல வைப்பாங்க. அதை இந்த அளவு கூட மூளை இருக்கா உனக்கு? இப்ப மறுபடியும் உடச்சிட்ட, அதுக்காக வந்து நீ விரும்ப ஜாகிரதை எடுத்துருவாங்க, உன் காசு தான் வைப்பாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸ். ஆனா அந்த வன்மம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த கலர் பாருங்க. அந்த கலர் அவனை இரிட்டேட் பண்ணுது. ஒரு அம்பேத்கர் படமோ பெரியார் படமோ இல்ல, வெறும் கலர் போதும் அவனை இரிட்டேட் பண்றது. டென்ஷன் ஆகலாம். இன்னமும் அந்த ஊர்ல போனா இருக்காதுங்க. எனக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விருப்பமான டைம் எடுத்துச்சு.